ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பா நம்ம பேசி பார்த்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிட்டு, சரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கடந்த 1 வருட கால ஏமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இது எல்லாமே தோணுது. சரியா? அதாவது வந்து ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம சைடு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல மனுஷன், அப்படி தானே? ஸோ நான் வந்து எனக்குள்ளே அசை போட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ பாசத்தை எதிர்பார்த்து ஏமாந்ததை தவிர நம்ம சைடில் ஒன்றுமே இல்லையே. அதே மாதிரி இவ்வளோக்குள்ள பாசம் கொடுத்த பேரண்ட்டை வந்து சில ஜென்மங்கள் வந்து இப்படி டாக்ஸிக்கான பேரண்ட்ஸு இது அது அப்படின்னு சொல்லி கொடுத்து அழகான ஒரு குடும்பத்தில் கும்மி அடித்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்போ வரைக்கும் இருக்காங்க இல்லையா? ஏற்றி விடுதல் அப்படிங்கிற பேரில் ஐயோ தனியாக விட்டுட்டாங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. அவங்கவங்க மனசில் இருக்கிற வருத்தமும் அவங்க படுற கஷ்டமும் வெளியே படுற அவமானமும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? ஸோ எனக்கு நான் இப்போ எல்லா வீடியோவையும் பார்க்கும்போது நான் எவ்வளோக்குள்ள ஏமாந்துருக்கேன், எவ்வளோக்குள்ள முட்டாள்தனமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. சரியா? நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிக்கும் அப்படிங்கிற அந்த சம்பாத்தியத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு யாரும் வேண்டாம், என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து என்னால் இருக்க முடியலை. அதே மாதிரி என்னையும் அப்படி வந்து வளர்க்கலை. மணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம. ஸோ இதெல்லாமே பாருங்கள், இதில் எந்த இடத்துல வந்து நான் வந்து இதாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பாருங்கள், அந்த ஏமாற்றினவங்களுக்கும் தெரியட்டும், அந்த ஜால்ரா தட்டி இது பண்ணுறவங்களுக்கும் தெரியட்டும். சரியா நண்பர்களே? வாங்க. எதுக்கு சம்பந்தங்களுக்குன்னு எதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? சாப்பாடு ஊட்டி விட்டுதான் ஒரு பகையோ ஒரு நல்லதோ வந்து இதில் தான் வந்து சமாதானம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இன்னைக்கு இந்த வீடு ஆசீர்வாதமான பூரை போட்டோன்னு சாப்பிட்டோம். தெரியுதா? தெரியுறாளா? நீ வந்து அம்மாவுக்கு முட்டை விட்டியானே? அடுறிய முத்து முத்து. கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டு இளவரசி, நம்ம வீட்டு தேவதை ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து கடைசியில் பார்த்தீங்களா, வீட்டுக்கு யார் விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம கையில் எதுவுமே இல்லை நண்பர்களே. நாம் ஒன்று நினச்சோன்னா தெய்வம் கடவுள் வந்து அங்கே ஒரு பிளான் வச்சுருக்காரு. ஸோ விதியை வந்து மதியால் வெல்லலாங்க அங்கே, ஆனால் கிடையவே கிடையாது. விதிப்படி என்னென்ன எது நடந்து ஆகணுமோ அது நடந்து தான் ஆகுது. நான் இந்த விஷயத்துலேயே பார்த்துட்டேன். நான் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், அவளும் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக அங்கே பாருங்கள் எப்படி போஸ் கொடுத்துட்டு விளக்கேற்றுற பார்த்தீங்களா நண்பர்களே? அங்கே பாருங்கள், அப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளுக்கு. அதே மாதிரி இந்த சாரீ வந்து செலக்ட் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் யார்? 2 பேருமே. அதில் அவளும் ரொம்ப கிராண்டாக எடுப்பான்னு கேட்டேன். இல்லை எனக்கு ரொம்ப கிராண்டாலாம் வேண்டாமா, சிம்பிளாக இருக்கணும் நல்லா, ஏன்னா சாரீ ஃபுல்லாக கட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால லைட் வெயிட்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட் சில்க் பார்த்துக்கோங்க. 7,000க்கு உள்ளே தான் வந்துச்சு. ஆனால் ரொம்ப அருமையாக வந்த மாதிரி இப்போ நான் வீடியோலையும் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது, ரொம்ப அழகாகவே வருது. அதுக்கப்புறம் அலங்காரக்கா விளக்கேற்றுனாங்க பாப்பாவுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் நான் வந்து விளக்கேற்றினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து அந்த விளக்கை வந்து என்ன பண்ணுவோன்னா ஏற்றுவோம். அதுவும் அவர் விளக்கேற்றிட்டு அவர் திருப்பி வந்து என்னைய கையை பிடிச்சி விளக்கேற்றுறதுக்கு கூப்பிடுவார். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஐயோ
பார்த்தீங்களா என்னுடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக போடுற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே ரதியம்மா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக அண்ட் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா வந்த சந்தோஷமா அப்படின்னு. அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் வந்த சந்தோஷம்தான். அதாவது இழந்த சொர்க்கம் எதுனாலுமே நம்ம இழந்த ஒன்று நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும்போது ஒரு ரூபா தொலைச்சிட்டு அதை கண்டுபிடிச்சா கூட நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பட் நான் 25 வருட வாழ்க்கை 2 வருட போராட்டத்திற்கு பிறகு அது கிடச்சிருக்கு. ஸோ வந்து உண்மையிலேயுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஃபேஸில். இன்றைக்கி வந்து பாப்பா என்னைய ஸ்கூலில் விட்டுட்டு ஈவினிங் வந்து வள்ளநாட்டில் இருந்து அவளும் காலேஜ் முடிச்சுட்டு வந்து என்னைய கூட்டிகிட்டு வந்தா. அந்த பிள்ளைங்களோட வந்து நம்மளை பிக்கப் பண்ணி கொண்டுட்டு வர சந்தோஷம் வந்து விலை மதிப்பெற்றது, அளவில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி பாட்டெலாம் போட்டு செம்ம வைப்பு பண்ணிட்டு வந்தோம் நண்பர்களே. அரசியே அடிமையே ஓ ஓ ஓ ஓன்னு ஒரு சாங் பார்த்துக்கோங்க. அதை போட்டுட்டு அவள் செம்ம வைப்பு பண்ணிட்டு வந்தான் நண்பர்களே. நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி காரு ரொம்ப நாளைக்கு பிறகு நான் கூட வரேன். செம்ம சூப்பராக ஓட்டினா கார்லாம். இது செம வைப் பண்ணோம். உம்பி தொம்பி தொம்பி வந்தாரே உமாரி அப்படின்ட்டு பாப்பா பாட்டு படிக்க, பின்னால் இருந்து அப்பா பாட்டு படிக்க செம்ம வைப்பாக இருந்துச்சு நண்பர்களே. சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு காதல் கடிதம் எதுவும் மனதை முழுசாய் சொல்வதில்லை. உன் கண்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. பூமாரில இருந்து. பூமாரி இல்ல பூமாரி. படிங்க. புழுகு மாரியா பாட்டே மாத்திட்டீங்களடா. படிங்கடா. படிங்க. பாருங்க நண்பர்களே, நான் விசுனான்னு சொடக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். கட்டிமா நீ படிப்போம். படி. பாட்டா உன் காதல் சிக்கி முக்கி திக்கி நிக்கிதா பூமாரா, என் நெஞ்சு விம்மி திம்மி பூமாரா, உன் வார்த்தை கடல் வச்சு விட்டதோ. நண்பர்களே, அதெல்லாம் நான் சொல்லிருக்கேன். மோதிரத்தை மாத்தி மாத்தி போடுவோம். வளையல் வந்து எந்த வளையல் போட்டாலும் பிடிக்கும். இப்போ ஒண்ணுமே இங்க மடிக்க அவ்வளவு லூசா இருக்கு. நினைச்சேன் இது என்னது மாம்பரேஸ்வர் நண்பர்களே. வாங்க, இந்த டப்பா அழகா இருக்குல்ல, நிறைய திங்ஸ் போட இருக்கு. நினைச்சேன் இது என்னது மாம்பரேஸ்வரா, 2 பிரேஸ்வரா ரெண்டு பிரேஸ்லெட் அப்படின்னு கேட்டா இப்ப போலீஸ்ல இப்படிதான் வருது. சும்மா தினமா நண்பர்களே, இது வந்துட்டு டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். பிகாஸ் நான் வந்துட்டு பல வருஷங்களாக, எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களாக நான் வந்து எனக்கு கழுத்துல போடுற செயினை விட எனக்கு காலில் தங்க கொலுசு போடுறதுன்னு நான் கேட்டு நிறைய தடவை சொல்லியிருக்கு. அண்ட் என்னோட எல்லா பாட்டி வீடியோஸுமே நான் சொல்லுவேன், நான் கொலுசு வாங்க போறேன், ஆனால் வாங்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு சொல்றவங்க எல்லாருமே காலில் வந்து தங்கம் போடக்கூடாது. முக்கியமா இந்த மேடம் காலில் தங்கம் போடக்கூடாது, எங்கனாலும் போடலாம், காலில் மட்டும் போடவே கூடாது அப்படின்னு இந்த மேடம் சொல்லுவாங்க. ஸோ அதனால திஸ் இஸ் த லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஜுவல்லரி தட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மை ஹோம். அதனால வந்துட்டு எனக்கு இது என்ன சொல்ற வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை. எப்படி சொல்றது அப்படின்னா, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை என்றால் காலில் போட்டு காட்டு. அப்போ அம்மாவே வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கறது ஒண்ணு அம்மா கையில இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் அந்த ஆசைப்பட்டு கேட்டது அவங்க வந்துட்டு நோட் பண்ணி வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு அடி அடி உள்ள இருந்து அது ஏன் வரமாட்டேங்கி அப்படி எதிர்பார்க்க ஏன் வரமாட்டேங்கி. இவ்வளவுதானா உங்க ஆடியன்ஸ் பூரா பார்க்க போறாங்க. என்ன பிரியா இப்படி அப்படின்ட்டு எதிர்பார்க்க போறாங்க. ரொம்ப சந்தோஷமா டீர்ஸ் வரல. ஒரு இது வந்துட்டு ஒரு பொருள் அப்படிங்கறத தாண்டி நான் இவ்வளவு நாள் சொன்னதை நீ வந்து நம்ம மனசுல வச்சு வாங்கி கொடுத்துருக்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா. இந்த கொலுசு அப்படிங்கறத தாண்டி ஒரு வேண்டாம்னு சொல்லி பிள்ளை ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. எப்பவுமே அப்படிதானமா வாங்கி கொடுப்பேன். இந்த ஒண்ணும் இது பண்ணிட்டு இருந்தேன். எப்பவும் அப்படிதான் வாங்கி கொடுப்பேன். இவ்வளவு நாள் நீ கேட்டதை நான் வாங்கி கொடுக்கலையாமா? கேட்டதும் கொடுப்பவளே கொம்மா கொம்மா. உங்க அம்மா ரதிமா. ஆனா எங்க அம்மா கண்ணு வர தெரியாத போடுறதுக்கு. கண்ணு தெரியாதா மத்தியில போடுங்க கண்ணு. சரி, ரொம்ப பிடிச்சிருக்குல? ரொம்ப பிடிச்சிருக்கா? அம்மா பிடிச்சிருக்கு வா, கலட்ட மாட்டோமா போட்டு விடுங்க.
தங்கத்துக்கு தங்க கொலுசு. ஒரு பாட்டுல வரும் தெரியுமா? தாய் மாமன் சீசம் வந்து வாராண்டி கண்ணே தங்க கொலுசு மஞ்சத்தில் உறங்கும் போது இப்ப எந்த சேனல் ஓடுது? எப்பவும் சேனல் அப்படியா? எப்படி போடணுமா? காதோடு கொலுசல்லே என்னமோ மனசோடு மணியானாவா? சரி, என் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை குத்தி காதுல கம்மல் குத்துனேன். இப்ப அப்படியே அங்க இருந்து வந்து நிறைவடைகிறது. இனி வந்து பூ சுத்துறீங்களா? இப்ப வந்து தங்க கொலுசு போட்டாச்சு. இனிமே இந்த ஒரு இடமும் பேலன்ஸ். ஆமா, அது எப்பவுமோ அதுல இதுல வந்து என்ன போடுவாங்கன்னா மெட்டி போடுவாங்க. மெட்டி மெட்டியும் கோல்டுல போடுவாங்களா? கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க. மெட்டியே தங்கத்துல போடுற காலம் வந்துட்டுமா? அவன் தேஞ்சு எதுவுமே தேயாதுன்னு. சோ இது மட்டும்தான் என்ன பிஞ்சு கால்களுக்கு செல்வமா. அடுத்த காலு கரெக்டா இருக்கா பாப்பா? அளவுதான் என்னன்னு தெரியலையேன்னு பாத்துட்டே இருந்தேன். ஏன்னா இது வந்து நம்ம இப்ப வேற எதுனா எல்லா பிள்ளையும் காலைல போட்டு பார்க்கறாங்க. ஒரு நாள் அவங்களே பாட்டு படிச்சு அவங்களே ஆடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வச்சுருந்தாங்க. இன்னொரு நாள் வந்து இன்னிசை கச்சேரி இருக்கு இல்லையா, அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டான்ஸ் ஆடி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 4-5 நாள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்க போனோம். ஸ்கூல் இருக்கிற டைமில் போக முடியலை. இன்றைக்கி போகும்போது எங்கள் அம்மா வந்து வந்தாங்க. எங்கள் அம்மாவும் பேத்தியும் பண்ண அலப்பறைகள் இருக்கே, அது தாங்க முடியாத அலப்பறையாக இருந்துச்சு. பின்னால் அந்த சாங்கை வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ண முடியலை, ஏன்னா காப்பிரைட்ஸ் விழுந்துடும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அங்கே ஸ்டேஜில் படிக்கிற அந்த பாட்டை பார்த்து பேத்தியை பார்த்து படித்து பேத்தி மேலே விழுந்து ஒரே காமெடியாக போச்சு. அது இந்த ரேஸ்மிகா பாட்டு என்னது, மல்லிகை மானத்து, ஐயோ அந்த பாட்டு எனக்கு தெரியல, அம்புகளே சிண்டுகளேன்னு வரும்லாம் அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு ஸ்டேஜில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையா. ஸோ அதுக்கு பதிலாக இவங்க 2 பேரும் வந்து அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்படி முடியும் அப்படின்னு சில பேருக்கு இந்துவாக இருந்தாலுமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து ஆயர் வந்து எங்களுக்கு பூசை வச்சாங்க நண்பர்களே. ஆயர் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா பங்குக்குமே ஹெட்டு, சரியா? அவங்க தலைமையிலே இன்றைக்கி நடந்துச்சு. 20 ஃபாதருக்கு மேலே வந்திருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக செம சூப்பராக பூசை நடந்துச்சு. அதுக்கப்புறம் மாதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் பாப்பாவும் என்ன பண்ணோன்னா சேரில் உட்காந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சிக்கிட்டு இருந்தோம். எங்கள் 2 பேருக்கு இடையே பழைய பாண்டிங்குக்கு மிச்சமான ஒரு அழகான ஒரு அருமையான பாண்டிங் உருவாகிட்டு இருந்துச்சு. வெல்கம் வெல்கம் பர்த்டே பாப்பா, வெல்கம் வெல்கம். என்னப்பா நம்ம மிஸ் பண்றதுக்கு இப்படி வந்து காத்திருக்க வேண்டியிருக்கு. ஹலோ வெல்கம் வெல்கம் பர்த்டே பேபி, வெல்கம் வெல்கம். 12 AM விஷ். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. எனக்கு நானே சொல்லிக்கிறேன். கை கழுவிட்டு வரேன். இதான் வந்து என் பிள்ளைக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கிற பட்டு சாரி. எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து அவள் காட்டுவா உங்களுக்கு, சட்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு காட்டுவோம். 12 மணி எங்க அம்மா வந்து இந்த கதவு கிட்டே எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க. 12 மணிக்கு தான் வெளியே வருவேன். நீ வாட்ச்ல பார்த்து இவங்க தட்டில் வச்சு கொடுத்தாங்க. பூ எனக்கு இது பத்தாதே, அது நிறைய தரல. இப்போ வந்து வச்சு விடணும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்ட்டு ஒரு இதுக்காக. சரியா? பூவை பாருங்கம்மா, சின்ன பிள்ளைல வச்ச மாதிரி இருக்குமா? சின்ன பிள்ளைல என்ன வச்சிருப்பாங்க? நான் பெத்த மலர். சரியா? பிங்க் கலர் இப்படி ஊக்கு வச்சு குத்திரு. இதான் கம்ப்ளைண்ட் வைக்கணும். சரியா? அழகா இருக்கும். சரி, பொட்டு ஏன் பொட்டு நான் கொடுத்த பொட்டு எப்படினாலும் நான் ஃபார்மாலிட்டிக்கு தானே நான் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இதுல என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த இது போய் பார்க்கலாம். வெளியே நண்பன் இருக்கா, நான் போய் கேட்டே பார்த்துட்டு வரேன். அப்புறம் எங்க அப்பா நானே கேட்கிறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ அப்பா. வாங்க வாங்க வாங்க. நீ தான் கடைசி.
ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பாபா பர்த்டேக்கான செலிப்ரேஷன் விலாக் தான். ஆகஸ்ட் 29 அவளோட பர்த்டே வந்தது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவளுக்காக நான் வந்து பியூர் காஞ்சிபுரம் பட்டு 11,695 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. சாஃப்ட் சில்க் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஆண்டவருடைய காலடியில் வச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கரெக்டாக 12 மணிக்கு அவளுடைய ரூம் டோர் கதவை போய் தட்டினோம். அவளுக்கு இருந்த மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சியாக இருந்தால். சில பேருக்கு வெளியே உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியலாம். நீங்கள் வந்து சொன்னீங்க கொலுசு வீடியோவில் கூட அவளுடைய ஸ்மைல் வந்து ஃபேக்காக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை, நான் வந்து இவ்வளோ காலம் பார்த்ததுனால நேரில் இருந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ன மாதிரி அந்த சிச்சுவேஷன்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எது உண்மையான அன்பு அப்படின்னு எனக்கு புரிஞ்சிக்கக்கூடிய முடியாத நிலைமையில் நான் இல்லை. அன்னைக்கு நைட்டு அந்த ஹாப்பினஸ் வந்து 2 பேருக்குமே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீண்ட நாளுக்கு பிறகு தாயும் மகளும் வந்து என்ன பண்ணோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். 2 பேருமே கட்டி பிடிச்சி அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? அப்போவுமே வந்து அவன் என் வயிற்றில் தணிக்கும் போது இருந்த அந்த சந்தோஷம் வந்து எனக்கு முழுமையாக மீண்டும் கிடைச்சது. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு ரீதியாக வந்து மன உளைச்சலுக்கும் கஷ்டத்துக்கும் வந்து நம்ம காரணமாக இருந்திருப்போம். அதை எல்லாமே தள்ளி வச்சுட்டு மீண்டும் நம்ம ஒரு குடும்பமாக வாழணும் அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்து சகிச்சு தான் வாழணும். பல பேர் வந்து அவங்க வந்து தனியாக குடும்பமாக போன பின்னாடியும் மற்றவங்களுடைய சந்தோஷம் பார்த்து அது பொய்யான சந்தோஷம், அவங்க வந்து சந்தோஷமாக இல்லை, அவங்க வந்து இதெல்லாம் போட்டுட்டு அலட்டிகிட்டு இருக்காங்க, கொண்டாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் வந்து ஒரு வயிற்று எரிச்சலை வந்து சொல்கிறாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழுங்க, மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படாதீங்க. இதில் பார்த்திங்கன்னா நண்பர்களே, அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹாப்பியாக 2 பேரும் ஒன்று போல் ட்ரெஸ்லாம் போட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வீட்டில் வந்து பால்லாம் காய்ச்சி அவ்வளோ சந்தோஷமாக இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்பேற்பட்ட இது எங்களுக்கே நம்ம கண்ணை வச்சே நம்ம கையை வச்சே நம்ம கண்ணில் குத்துவோம்பாங்கள்ல, அந்த மாதிரியான நிகழ்வு எப்படி தான் நடந்துச்சுன்னு தெரியல நண்பர்களே. உங்கள் வேண்டுதல் நிறைவேற்று. அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு, வேறு கலரில் இது மாதிரி இருக்குது. ஆனால் பியூர் ஒயிட்டுக்கு வந்து ஆமாம், எனக்கு என் பர்த்டேயோட ஒயிட் பிளாக்கு இதெல்லாம் வந்து க்ரீன் கலர் தானே நான் ஒரே பார்த்து வந்து அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உடைய திருவேற்று நன்னியாகி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜேஷ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டி. இந்த மாதிரி போடும்போது பயங்கரமான மழை முடிஞ்ச அப்புறம் நானும் அவங்க அப்பா 2 பேருமே வந்து அவளுக்கு துணையாக இருந்து அப்பா கூடயே பின்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தாங்க அவள் சொல்கிறதுக்காக. நான் பக்கத்தில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே பிள்ளையனுடைய வேண்டுதல் என்னவோ இறைவா அது நடக்கட்டும்னோ அவ்வளோக்குலாம் மனமுருகி வேதனையோடு நான் உட்காந்துருந்துட்டு இருந்தேன். எங்கள் குடும்பம் மீண்டும் பழைய மாதிரி நல்லா வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு. அதுதான் மாதா இப்போ நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் இப்போ எங்கள் மேலேயே வந்து ஒரு பிள்ளைய இந்த அளவுக்கு வந்து என்ன சக்தி தீய சக்தி ஏவி விடுது அப்படின்னும் தெரியலை. அதுக்கு பிறகு நம்ம வந்து இத்தனை மாதம் ஆகி பிள்ளையை காணும்னா தேடி போனால் நம்ம பிள்ளையே வந்து மற்றவர்கள் மூலமாக நம்ம மேலே பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சு நம்ம மேலே கேஸ் போடுற அளவுக்கு ஒரு பிள்ளை போகுது. அதுக்கப்புறம் அதே ஏசப்பாவை வச்சு எனக்கு ஏசப்பா எல்லா கேஸையும் பார்த்துக்கிடுவார், அவர் தான் எனக்கு லாயர் அப்படின்னா தாய் தகப்பன், அதுவும் எப்பேற்பட்ட தாயாக இருந்தாலும் தாய் தகப்பன். ஆனால் இந்த மாதிரி இவ்வளோக்குள்ளே கூட இருந்த தாய் தகப்பனை இவ்வளவுக்குள்ளே இப்போ வரைக்கும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற பிள்ளையை வந்து ஏசப்பா கூட இருந்து எங்களை அழிக்கிறதுக்காக அவர் வந்து லாயராக இருந்து எல்லாமே பார்த்து இது பண்ணிக்கிறாராம். இது வந்து நம்ம பிள்ளை கடவுள் வந்து தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னியுங்கள் அப்படிங்கிற மாதிரி பண்ணுதா என்னன்னே தெரில. இந்த வேண்டுதலுடைய இந்த கஷ்டப்பட்டு இப்படி போடுறதுனுடைய பலன் என்ன? அப்போ ஒன்லி வந்து வீடியோ எடுத்து நம்ம அதை வெளியே போட்டிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதனுடைய வெளிப்பாடா? இல்லை உண்மையாக வந்து குடும்பம், அண்ணன் தங்கச்சி, அப்பா அம்மா பாசம், மற்றவர்கள் தான் அவங்க வந்து என்றைக்கும் வந்து நமக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிற உண்மை வந்து எப்போதும் இந்த கடவுள் விளங்க வைப்பார். அதிகமாக வந்து அழுவதற்கும் சோதனையும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அதற்கான ஒரு விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சும்மா வந்து இறைவன் அப்படின்னு எடிட் பண்ணி அதில் வைக்கிறது அது மேலும் வந்து தாய் தகப்பனுக்கு வந்து பயங்கரமான ஒரு காயத்தை ஏற்படுத்துது.
இந்த சூழ்நிலையை நாங்கள் பட்ட கஷ்டம் அவ்வளோ, அவளுக்காக நாங்கள் பக்கத்தில் இருந்து பட்ட கஷ்டம் அவ்வளோ. அவளை லாஸ்ட்டில் தாங்கி பிடிச்சி மடியில் உட்கார வச்சு கெட்டி பிடிச்சி, நல்லதோ கெட்டதோ எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று அப்படின்னா கடவுளையும் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தாய்க்கு அன்பு வற்றி போனால்தான் நான் வந்து உன்னை இருப்பேன், அதே மாதிரி ஒரு தாயை தேற்றுவது போல் உன்னை தேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி தானே இப்பவும் வந்து நான் என்ன வருத்தி உங்களுக்காக வாழ்ந்தேன். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. தன்னையே பணிந்தவர்க்கு தாயல்லவா இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா, அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். நண்பர்களே, சிலருக்கு வந்து இந்த வேண்டுதலை பார்த்தா நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அதாவது இந்த மாதிரிலாம் உங்களை கடவுள் செய்ய சொன்னாரா, வைக்க சொன்னாரா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் புரியாமல் வந்து பேசலாம். ஆனால் நான் ஒடியாங்க ஒடியாங்க வெற்றிகரமாக வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்த பிள்ளை ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நண்பர்களே. நான் போட வேண்டாம், அடுத்த நாளைக்கு காலையில் வெறிச்சா பார்த்துக்கோமான்னு சொன்னேன். இல்லைம்மா நினச்சாச்சு, ஸோ வந்து செய்யக்கூடிய பலத்தை மாதா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஓடி வந்தவொடனே நான் அவளை ஹக் பண்ணி என் மடியில் வந்து சின்ன பிள்ளையை தூக்கி வச்சுக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த அம்மா கிட்ட வேண்டிட்டு வந்தா. இந்த அம்மா ஜேசு அம்மா வந்து என் பிள்ளைய மடியில் தாங்கி வச்சுக்கிட்டு அவளுக்கு முத்தம் கொடுத்து கால்லாம் வந்து அந்த பிஞ்சு பேந்து போய் இருந்துச்சு நண்பர்களே. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா கூடயே போனாங்க, எனக்கு வந்து அவ்வளோ தூரம் நடக்க முடியல. மேடம் வந்து ஒரு அழகான குட்டி பொம்மை வாங்கியிருக்காங்க. அந்த பொம்மைக்கு பேர் என்ன அப்படின்னா பிரிக்ஸ். இது வந்து பிரிக்யா இந்த பொம்மைக்கு பேர். இந்த பொம்மை ஆனா வயத்தொர சிரி அழு பார்த்தீங்களா எதுலாம் செய்யுது அப்படின்ட்டு இந்த பொம்மை. அதே மாதிரி இந்த பொம்மை வந்து நல்லா சொல்பேன் நல்லா, அதாவது என்ன செய்யணும், நல்லா க்யூட்டா, இதை விடையும் வந்து இந்த பொம்மை வந்து க்யூட்டா இருக்கு. ஆமாம், கணிச்சுமிட்டுங்க பொம்மை. பிரேக்ஸ் கணிச்சுமிட்டு பிரேக்ஸ் நல்லா இருக்கும். எங்கேயாவது போனோம், நானும் இந்தி வந்து வேளாங்கண்ணிக்கெலாம் போனோன்னா அந்த இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுவோம் எல்லா கடைகளும். அப்போ எங்கள் அம்மா வந்து இந்த குழம்பு சட்டி, சோத்து பானை இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒன்று ஞாபகார்த்தமாக வந்து வாங்குவாங்க பார்த்துக்கோங்க கடையில். அதே மாதிரி இவளும் இப்போ போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு மெமரபிளுக்கு வந்து ஒன்று வாங்கி வைக்கா. பொம்மையாக தான் கிடக்குது இப்போ, வீடு ஃபுல்லாக கட்டில் பூரா பொம்மையாக தான் வச்சுருக்கா. ஸோ அதை அவள் வாங்கியிருக்கா. நான் வந்து வெளியே போக முடியல. எனக்கு என்ன பாப்பா வாங்கினீங்க? நேவமா ஒன்றும் வாங்கல. ஆமாம், அவள் பிள்ளையும் கொண்டுட்டு வந்தா. பிரிக்ஸில் பிரிக்கியை பிரிக்ஸ் கொண்டு வச்சு. குட் நைட்.